மங்களம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோ வழியா என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா மூலிகை சூப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான். எதுக்கு நம்ம மூலிகை சூப் சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லையா? அப்ப மூலிகை சூப் சாப்பிடுறது தானே நல்லது. சரி, இந்த மூலிகை சூப் எப்படி செய்யறது அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். அசைவமோ சைவமோ எந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போனாலும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது சூப் தாங்க. நாமளே ஆர்டர் பண்ணாட்டாலும் சர்வரே என்ன பண்ணிடுவார், கேட்டுருவார், என்ன சூப் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய செயற்கையான சூப்கள்னால செலவு தான் நம்மளுக்கு பிடிக்குங்க. உடல் ஆரோக்கியத்துக்கும் உத்தரவாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் வீட்டிலேயே மூலிகை சூப் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செலவு அதிகமும் இருக்காது, உடல் ஆரோக்கியத்துக்கும் கேரண்டி. வீட்டு மனுஷர்களோட, அதாவது அம்மா இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அண்ணனா அக்காவோ யாராக வேணா இருக்கலாம், அவங்களோட பாசம் நிறைஞ்சிருக்கும். சில மூலிகை சூப்களோட செய்முறைகளை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கீழாநெல்லி சூப். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கீழாநெல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு அரை கப், பச்சை மிளகாய் 2, தக்காளி 2, நெய் அரை டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 1 நறுக்கி வச்சுக்கோங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா வேக வச்சுடுங்க. அப்புறமா அதை இறக்கி வச்சு அதில் தண்ணீர் சேர்த்து பருப்பை நல்லா பிசைஞ்சு கலக்கிடுங்க. தக்காளியை நறுக்கி பருப்பு நீரோடு சேர்த்து கையால் பிசைஞ்சு கீழாநெல்லி இலையை பொடியாக நறுக்கி போட்டு பச்சை மிளகாயை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நறுக்கிய வெங்காயம் அப்புறம் கடுகை நெய்யில் தாளி சூப்போடு சேர்த்து 20 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. வாசனை வந்ததும் இறக்கி பரிமாறுங்க. என்னங்க, கீழாநெல்லி சூப் ரெடி ஆயிடுச்சு. குடிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ரொம்பவே அருமையான கீழாநெல்லி சூப் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சூப்பை தயாரிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.